வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, தமிழக அரசு ஊழியர்களே 3 ஆண்டுகளுக்கு மேல் ஒரே இடத்தில் பணிபுரிபவர்களா நீங்கள்? முக்கிய அறிவிப்பு உங்களுக்கு. பள்ளி கல்வித்துறையில் 3 ஆண்டுகளுக்கு மேல் ஒரே இடத்தில் பணிபுரியும் அலுவலர்களுக்கு இடமாறுதல் செய்ய பள்ளி கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. சமீபத்தில் பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர்கள் உட்பட பல பணிகளில் பணியாற்றி வரும் அலுவலர்கள் விருப்ப மாறுதல் நடத்திட தமிழ்நாடு அரசால் நெறிமுறைகள் வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் தற்போது பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றி வரும் பணியாளர்கள் இடமாற்றம் குறித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டு உள்ளது. பள்ளி கல்வித்துறையில் அனைத்து வகை இயக்கங்கள் அலுவலகங்களின் நிர்வாகம் திறம்பட செயல்படும் பொருட்டு அதில் பணிபுரியும் பணியாளர்கள் 3 ஆண்டுகளுக்கு மேல் ஒரே அலுவலகத்தில் பணியிடத்தில் இல்லாமல் அவர்களை மாறுதல் செய்திடவும் விருப்ப மாறுதல் ஆண்டுதோறும் நடத்திடவும் தமிழ்நாடு அரசால் நெறிமுறைகள் வெளியிடப்பட்டது. அதன்படி பள்ளி கல்வித்துறையின் கீழ் செயல்படும் அலுவலகங்கள், ஆசிரியர் தேர்வு வாரியம், இயக்கங்கள், பள்ளிகளில் கடந்த மாதம் அதாவது ஜூன் 30 நிலவரப்படி 3 ஆண்டுகளுக்கு மேல் நேர்முக உதவியாளர், கண்காணிப்பாளர், பதவி உயர்த்தப்பட்ட கண்காணிப்பாளர், உதவியாளர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர் பணியிடங்களில் பணிபுரிபவர்களின் பட்டியலை எடுக்க வேண்டும் என பள்ளி கல்வித்துறையின் இணை இயக்குனர் அதாவது பணியாளர் தொகுதி அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். இந்த பணியாளர்கள் விவரங்களை பட்டியலாக தயாரித்து நாளை அதாவது வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் எனவும் எந்த விவரங்களும் விடுபடாமல் முழுமையான வகையில் அளிக்க வேண்டும் எனவும் அலுவலர்களுக்கு கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்து இருக்கிறது. நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னுடைய ஜெனிடா ஷார்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.